அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் சாதம். இப்போ எல்லா இடத்துலயும் மாங்காய் சீசன், அதனால மாங்காய் நல்லா கிடைக்கும். நானும் இப்போ ஒரு மாங்காய் வாங்கியிருக்கேன். இதை வச்சு எப்படி நம்ம மாங்காய் சாதம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாங்காய் நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நல்லா துருவிக்கலாம். மாங்காய் நல்லா காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். மாங்காய் சாதத்துக்கு நல்லா எவ்வளோ முடியுமோ நல்லா காயாக எடுத்துக்கோங்க மாங்காவை. அப்போ தான் அதோடைய புளிப்பு தன்மை வரும். இப்போ ஃபஸ்ட்டு மாங்காய் சாதத்துக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மாங்காய் இந்த மாதிரி நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் நல்லா கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை எடுத்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா உப்பு எடுத்துருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் எண்ணெய் வேணும். நல்லா இப்படி தோல் சீவின மாங்காய் துருவிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு துருவல் வச்சு இப்படி தேய்ச்சிக்கோங்க. நல்லா திருப்பி எல்லா சைடிலும் துருவினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். மாங்காய் சாதத்துக்கு இந்த மாதிரி துருவி மாங்காய் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அது இன்னும் கொஞ்சம் காயாக நல்லாயிருக்கும். நான் எடுத்துருக்க மாங்காய் கொஞ்சம் பழுத்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் காயாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொட்டையை தவிர ஃபுல்லாக நல்லா திருவி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ எப்படி மாங்காய் சாதம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக மாங்காய் சாதம் பண்ணிடலாம். நம்ம தண்ணியை ஊற்ற வேண்டாம். வெறும் இதை நல்லா வதக்கணும். அது கூட சாதத்தை சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் காஞ்சிச்சு. எண்ணெய் கொஞ்சம் மாங்காய் சாதத்துக்கு கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஒரு 3 ஸ்பூன் வர மாதிரி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். அது கூட நம்ம எப்படியும் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். ஸோ அது பிக்காமல் அப்படியே சும்மா போட்டுருங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நிறைய போட நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை போட்டுருங்க. துருவி வச்ச மாங்காவையும் போட்டு நல்லா வதக்கலாம். நீங்கள் நல்லா கொஞ்சம் காயான மாங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா புளிப்புனஸ் வரும். நல்லா சாதத்துக்கு வேண்டிய காரம் வேண்டும். அதனால் ஒரு ஸ்பூன் இப்படி போட்டுக்கிறேன். ஃபுல்லாக போட்டு நல்லா அப்படியே வதக்கலாம். அந்த எண்ணெயிலேயே அப்படியே நல்லா வதங்கிடும். மிளகாத்தூள் சரியாயிடும். நல்லா ஒரு 8 மினிட்ஸ் அப்படியே தண்ணி ஊற்றாமல் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டாக வரும். இந்த டைமில் லேசாக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்காங்க. அதுக்கப்புறமா மொத்த சாதத்துக்கும் சேர்த்து 1 ஸ்பூன் நல்லா உப்பு போட்டுக்கோங்க. காரம் நீங்கள் பார்த்துக்கணும் எப்படின்ட்டு. கொஞ்சம் பழுத்த மாங்காவாக இருந்தால் கொஞ்சம் கூட காரம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க காரத்தை. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதேமாதிரி சுண்டை வதக்கலாம். அதுக்கப்புறமா சாதத்தை போடலாம். இன்றைக்கி நான் பண்ணுற குவான்டிட்டி இந்த மாதிரி ஒரு பவுல் ரைஸுக்கு நல்லா ரைஸை இதில் வடித்து வச்சுருக்கேன். நல்லா பொல பொலன்னு இருக்கட்டும். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தேவையில்லை. நார்மல் ரைஸே ஓகே. பட் கொஞ்சம் உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ரைஸ் இதில் கலந்துடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கிண்ணா இப்போ மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் உள்ளே போட்டுக்கோங்க. அது மேலே இந்த ரைஸ் போட்டுக்கோங்க. ஹாஃப் த பவுல் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அமுக்கிடுங்க. இது சும்மா ப்ரெசன்டேஷனுக்காக தான் அப்படி பண்ணுறோம். இந்த பவுலில் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட வேணுன்னா நீங்கள் வேர்க்கடலை போடலாம், இல்லை கேஷ்யூ நட்ஸ் போடலாம். அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக நல்லா கார்னிஷ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காய் சாதம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி இது பண்ணுறதுக்கு. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.